அமெரிக்காவினுடைய இரண்டாவது போர் விமானமும் வீழ்ந்து நொறுங்கியிருக்கிறது நேற்றைய நாளில். இது தொடர்பாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை முழுமையாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பல முக்கியமான இலங்கை செய்திகளும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அமெரிக்க விமானப்படையினருடைய விமானங்கள் விழும் நாள் போல நடக்குது. ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து 2 விமானங்கள் விழுந்திருக்கின்றன. ஒரு விமானம் ஈரானில் வச்சு ஈரானிய இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழுமையான தகவல்களை தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலில் விரிவாக விளக்கமாக பார்த்து கொண்டு வரோம். எனவே மத்திய விமானத்தை பற்றின தகவல்களை இங்கே பார்க்கலாம். மத்திய விமானம் எங்கே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை இருக்குத்தானே, ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது. அதில் ஒரே ஒரு விமானி மட்டும்தான் நாம் இருப்பாராம். அந்த விமானி வானத்தில் தூக்கி வீசப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக வானத்தில் தூக்கி வீசப்பட்டு பிறகு பரசூட் மூலம் கீழே குதித்து இப்பொழுது அவர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்க படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த விபத்துக்குள்ளான விமானம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பேர் A10 தண்டர்போல்ட். இதுதான் அந்த விமானத்தினுடைய பேர். இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விமானம் என்றே சொல்ல மாட்டீங்கள். ஏன்னு சொன்னால் இதனுடைய வடிவமைப்பு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். வேறொரு வடிவத்தில் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதை பார்த்தா விமானம் மாதிரியே கிடக்குது. பொதுவாக விமானம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு செட்டை, அதுக்கு ஒரு என்ஜின் எங்கே இருக்கும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் தானே. ஆனால் இந்த விமானம் அந்த வடிவமைப்பே பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அது வேணுமென்று தான் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விமானங்களையும் என்ஜின் எங்கே இருக்கும் சொன்னால் அதனுடைய கீழ்ப்பக்கத்திலான் இருக்கும். ஆனால் இந்த விமானத்துக்கு A10 தண்டர்போல்ட் விமானத்துக்கு என்ஜின் மேலே இருக்கும். விமானத்துக்கு மேலே 2 பக்கம் என்ஜின் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமானது. கீழே என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கீழே ஏவுகணைகள் பூட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான விமானம். என்னதான் இதனுடைய பேர் A10 தண்டர்போல்ட் என்று இருந்தாலுமே கூட இதுக்கு விமானப்படையினரால் ஒரு காரண பேர், ஒரு செல்ல பேர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் போர்த்தொக் என்ற பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காட்டுப்பன்றி என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம். காட்டுப்பன்றி என்று சொல்லி. ஏன் காட்டுப்பன்றி என்று சொல்லி இதுக்கு பேர் என்று சொன்னால் அந்த காட்டுப்பன்றி எப்படி இருக்குமோ அதனுடைய இயல்புகள் எப்படி இருக்குமோ அதில் என்னென்ன குணங்கள் இருக்குமோ அதே குணங்கள் இந்த விமானத்துக்கு இருக்குமாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுப்பன்றி நிலத்தோட தேய்ச்சி கொண்டு போகும். அதாவது கால்கள் கட்டையாக தானே இருக்கும். அப்போ நிலத்தோட முட்டி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பன்றி. அதே மாதிரி இந்த விமானம் பயங்கர தாழ்வாக பறக்குமாம். ஆக உயரத்துல எல்லாம் பறக்காது, மிகவும் தாழ்வாக பறக்குமாம். இந்த விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் தரைப்படையினர் இருக்கிறார்கள் தானே, தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற படையினர், அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. எனவே தரைப்படையினர் நடந்து போகக்குள்ள ஓடிக்கொண்டு போகக்குள்ள விமானம் தலைக்கு மேலால் பறந்து போவோம். பயங்கர தாழ்வாக பறக்குமாம். நான் நினைக்கிறேன் அந்த விமானத்தை ஓடிக்கொண்டு போகிற விமானியும் கீழே தரைப்படையினர் இருப்பினா தரையில் நகர்ந்து போகிற படையினர் அவர்களும் காய்ச்சி கொண்டே போகலாம். நேரடியாக எட்டி பார்த்து காய்ச்சி கொண்டே போகலாம் போல. ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் பறந்து போயினோமாம். பார்த்துக்கிட்டு கவனமாக போங்கடாப்பா, மைண்ட்ஸ் தான் இருந்துட போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி காய்ச்சி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதாவது தரைப்படையினருக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த விமானம். எப்படி காட்டுப்பன்றி தாழ்வாக இருக்குமோ அதே போல இந்த விமானம் தாழ்வாக பறக்கும் என்று சொல்லி. ரெண்டாவது இந்த காட்டுப்பன்றியில் இன்னும் ஒரு இயல்பு இருக்காம என்னன்னு சொன்னால் அது எவ்வளவுதான் நீங்கள் அம்பெய்தாலும் எவ்வளோதான் தாக்கினாலும் அது அடித்தாலும் நொந்தாலும் காயம் வந்தாலும் அதையும் தாங்கி கொண்டு மூசிக்கொண்டு போகுமாம் பன்றி. அப்படிப்பட்ட இயல்பு கொண்டதாம் அது. அதே போல் இந்த விமானம் நீங்கள் என்னதான் சுட்டாலும் என்னதான் அடித்தாலும் விமானமே சேதமடைஞ்சாலும் அதுக்கு பிறகும் பறந்து போய்கொண்டு தானே இருக்குமாம். அதாவது விமானத்திலேருந்து 2-3 துண்டுகள் கலண்டு கீழே விழுந்தாலுமே அதுக்கு பிறகும் பறந்து போய்கொண்டிருக்குமாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட உறுதியான வடிவமைப்பை கொண்டதாம் இந்த விமானங்கள். டைட்டானியம் பொடியம், டைட்டானியத்தில் உருவாக்கப்பட்டு என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி அந்த பன்றிக்கும் இந்த விமானத்துக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறபடியால் இது போர்த்தொக் என்று சொல்லி அழைக்கப்படுது. A10 தண்டர்போல்ட். அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுதான் நேற்று கிராஷ் ஆகியிருக்குது. ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் விமானி உயிர் தப்பியிருக்கிறார். எனவே நேற்றைய நாளில் விபத்துக்குள்ளாகி முற்றுமுழுதாக அழிந்து போன 2வது அமெரிக்க விமானம் இதுவாகும். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பித்த பிறகு எத்தனை அமெரிக்க போர் விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை விபத்துக்குள்ளாக்கி சேதமடைந்திருக்கின்றன, இந்த மாதிரி ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது தானே. அதில் எந்த ஒரு சில தகவல்களை சொல்கிறேன்னு பாருங்க. முதலாவது சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதி அடுத்த நாளே சம்பவம் நடந்தது. எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குவைத்தில் வச்சு அமெரிக்காவினுடைய 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அது தவறுதலாக சுடப்பட்டது. ஏனென்று சொன்னால் குவைத்
குவைத் வந்து அமெரிக்கான்ற பக்கம் தானே, அமெரிக்கான்ற நட்பு நாடு தானே. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு நட்பு நாடால் தவறுதலாக சுடப்படுறது என்னென்று சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்கிறது. ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று அந்த அடிப்படையில் சுடப்பட்டதான் குவைத்தில் வைத்து 3 விமானங்கள், 3மே வந்து F-15E விமானங்கள். அதாவது நேற்று ஈரானில் வைத்து ஈரானிய இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அதே வகை விமானங்கள் தான் அன்றைக்கு 2ஆம் நாள், போரினுடைய 2ஆம் நாள் குவைத்தில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதில் இருந்த 6 பேருமே வந்து உயிர் தப்பியிருந்தவர்கள் பரசூட் மூலம் குதித்து. அது முதலாவது சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவானத்தில் பறந்தொன்றுக்குள்ளே ஏற்பட்ட விபத்து காரணமாக அமெரிக்காவினுடைய ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் என்று சொல்கிறது, விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற அந்த பிரம்மாண்டமான ராட்சச விமானம், அது வந்து முற்றுமுழுதாக விபத்துக்குள்ளாகி அதிலே 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், KC-135 வகை விமானம் தான் விபத்துக்குள்ளாகி முற்றுமுழுதாக நொறுங்கி இருந்தது. அதிலே 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய விமான படைத்தளம் பிரின்ஸ் சுல்தான் விமான படைத்தளம், அதில் ஈரான் நடத்திய தாக்குதலில், மிசைல் தாக்குதலில் வந்து மொத்தமாக 6 விமானங்கள், ஒரு விமானம் வந்து முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிட்டது. அதை சொல்கிறது E3 சென்ட்ரி என்று சொல்லி அந்த விமானத்தினுடைய வகை. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானம் தான், அது வந்து முற்றுமுழுதாக டிஸ்ட்ராய்ட், அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 5 ஏனைய விமானங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அந்த 5 விமானங்களும் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் KC-135, அதாவது இந்த ரீஃபியூவலிங் விமானங்கள், அந்த 5மே வந்து சேதமடைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு நேற்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்ற 2 வெவ்வேறு சம்பவங்கள், 2லுமே வந்து 2 விமானங்களுமே வந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. விமானிகள் வந்து மொத்தம் 3 பேர். அந்த 3 விமானிகளில் 2 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மற்றவருடைய கதி என்னவென்று தெரியவில்லை. காலியில் நேற்று ஒரு படுகொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. 2 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 3வது நபர் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எல்லாருமே வந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் மேலே தாக்குதலை நடத்திய, இவர்களை வெட்டிய நபரும் வந்து இவர்களுடைய குடும்பம் எல்லாம் சொந்தக்காரர் தானாம். ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த 3 பேர் மீது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் கூறிய ஆயுதம் ஒன்றினால். எனவே அதில் வந்து 2 பேர் அந்த இடத்திலே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3வது நபர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டி வந்து அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார். பிறகு பாட்டியினுடைய பேத்தி வந்து படுகாயமடைந்து காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பேத்தி இருக்கிறார் தானே, அந்த பேத்தியினுடைய ஹஸ்பண்ட் வந்து கொல்லப்பட்டிருக்கார். அவரும் அந்த சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்கார். இவர்கள் மேலே தாக்குதலை நடத்திய நபர் வந்து இவர்களுடைய சொந்தக்காரர் தான். அவருக்கு வந்து 35 வயது. உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். முன்னாள் இராணுவ வீரராம். இராணுவத்தில் இருந்துட்டு பிறகு விலத்திட்டு வந்து அங்கே எடுத்த பயிற்சி எல்லாத்தையும் கொண்டு இங்கே காட்டியிருக்கிறவர்களுக்கு. எனவே ஏதோ கூறிய ஆயுதத்தால் தாக்கினதன் காரணமாக இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் இருந்து நேற்று நண்பகல் 4 பேர் தப்பியோடி இருக்கின்றார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல். ஏன் தப்பி ஓடினார்கள், என்ன பிரச்சனை என்று சொல்லி தெரியல. அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவமும் போலீசாரும் இணைந்து இந்த கூட்டு நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள் தப்பி ஓடியவர்களை கைது செய்வதற்காக. இந்த கந்தக்காட்டு முகாமிலிருந்து ஏற்கனவே கொஞ்சம் பேர் தப்பி ஓடி கடந்த காலங்களிலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த கந்தக்காட்டு முகாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த போதைக்கு அடிமையானவர்கள் இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு போயிட்டு புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை அளிக்கின்ற ஒரு இடம். எனவே உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்துருப்பீங்கன்னா போதைப் பொருள்னு கிடைக்கல போறதுக்கு, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனர்வாழ்வு வந்து ஒழுங்காக வேலை செய்யலை போறதுக்கு. அதனால் போதைப் பொருளைத்தான் தேடி ஓடிச்சினமா இன்னும் தெரியல. இப்போ 4 பேர் ஓடி இருக்கணும். எனவே அவர்களை தேடி பிடித்து கைது செய்கின்ற நடவடிக்கை இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உதய கம்மன் பிளவினுடைய பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. இப்போ கிட்டல ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டவர் தானே மார்ச் மாதம் 31ஆம் தேதி. அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரியை தேடி என்று சொல்லி. அப்போ எல்லார் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏதோ சொல்ல போகிறார் போராடக்கு, உண்மையான சூத்திரதாரியை சொல்ல போகிறார் போராடக்குன்னு சொல்லி. பிறகு பார்த்தா புத்தக வெளியீட்டு விழாவில் சொன்னவர் உண்மையான சூத்திரதாரி சஹ்ரான் தான் என்று சொல்லி. முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோத்தாபய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச, சஜித் பிரேமதாசா இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு இருத்தி வச்சு போட்டு புத்தகத்தை வெளியிட்ட என்ன சொன்னவர் என்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி சஹ்ரான் தான் என்று சொல்லியிருந்தவர். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய காய்ச்சிக்கிறோம். இப்போ பிரச்சனை என்று சொன்னால் அவர் இன்னும் ஒரு தகவல் என்று சொல்லியிருக்கார். அவருடைய அந்த புத்தகம் இருக்குதானே, அந்த புத்தகத்தினுடைய PDF வடிவம், அதாவது வந்து டிஜிட்டல் காப்பி வந்து ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்காம். நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த புத்தகத்தை வந்து பரப்பினவாம். அந்த புத்தகத்தை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணது, வெளியில் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவினர், CID தானா வெளியில் விட்டவையாம் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலே
குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அப்போ இவர் எழுதின புத்தகத்துக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அவர்களால் எப்படி வெளியிட முடியும் என்று சொன்னால் அதுக்கான விளக்கத்தையும் உதய கமன்பில சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால் இவர் எழுதின புத்தகம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட புத்தகம் தானே. அப்போ அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது தானே, இராணுவ ரகசியங்கள், புலனாய்வு பிரிவை பற்றின செய்திகள், போலீஸை பற்றின தகவல்கள் என்று சொல்லி கணக்க விஷயங்கள் இருக்குது தானே. அப்போ அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ண தானே வேணும். சும்மா கண்மூடித்தனமாக வெளியிடல தானே புத்தகத்தை. ஏன்னு சொன்னால் புத்தகமாக வெளியிட்டா அது ஆவணமாக போயிடும். எனவே பொய்யான தகவல்களை, பிழையான தகவல்களை வெளியிட்டா கடைசியாக போய் ஜெயிலுக்குள்ளேயும் இருக்க வேண்டி வரும். எனவே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அப்போ இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சுரேஷ் சாலை இருக்கிறது தானே, மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை, அவர்கிட்ட கொண்டே கொடுத்துக்கார் அந்த கொப்பியை ஒரு வாட்சியெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி. சரி, என்ன அவரும் பாய்ச்சி சொல்லிப்பார் போடக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட கம்ப்யூட்டரில் அந்த கொப்பி இருந்திருக்கும் போலடக்கு, இந்த புத்தகத்தினுடைய அந்த நகல் அங்கே இருந்திருக்கும் போலடக்கு. இப்போ கிட்டல சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்படக்குள்ள அவர்கிட்ட இருந்த லேப்டாப் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிஐடியால் எடுக்கப்பட்டது தானே. அப்போ அதில் சிஐடி இந்த கைக்கு இந்த புத்தகத்தின் கொப்பியும் போயிருக்கும். எனவே அவர்கள் தான் அதை பிடிச்சி வெளியில் விட்டுக்கிறார்கள் என்று சொல்லி உதய கமன்பில ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக நான் சிஐடியில் போயிட்டு முறைப்பாடு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இதில் பிளவிட்டதை சிஐடியினர் தான். பிறகு அவர்களை பற்றியே அவர்கள்ட்ட முறைப்பாடு கொடுக்க முடியாது தானே. அதனால் உதய கமன்பில சொல்லியிருக்கார் இதை சட்ட ரீதியாக தான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி. எனவே உதய கமன்பில ஒரு பொய்யான புத்தகத்தை எழுதி அவர் படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.